கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 271வது வேத வினாடிக்கான பதிலை சொல்லிவிட்டு 272வது பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறோம். 271வது வேத வினாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி பழமொழியில் வேதம். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் பதில் அனுப்பியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா திங்க் பண்ணுறீங்க. எல்லோரும் நீங்கள் வேதத்தை ரசித்து படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நான் யோசித்ததை விடவும் நீங்கள் நல்லா யோசித்திருக்கீங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எப்படி வேதத்தை ரொம்ப தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம கூட ஒவ்வொரு நேரமும் இடைப்பட்டுறதை நம்ம என்ன செய்யலாம், உணரலாம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் சில காரியங்களை கண்டுபிடித்தேன், அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போது 1வது கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி தன்வினை தன்னை சுடும் சொன்னால் நம்ம வேதத்தில் ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை சொல்லலாம், இன்னும் பல சம்பவங்களையும் சொல்லலாம். சரிங்களா? அதாவது தான் செய்த பாவத்துக்கான பலனை அனுபவிக்கிறது போல். இப்போ ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் பாவம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க விரட்டப்பட்டாங்க. அதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். 2வது கேள்வி 5ல் வளையாது 50ல் வளையாது அப்படிங்கிற கேள்விக்கான வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நம்ம நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம். ஓகே, அடுத்தது 3வது கேள்வி யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தான். ஆனால் ஒரு முறை அவர் ஆண்டவர் உனக்கு குழந்தையை கொடுப்பார்னு சொல்லும் பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து நகைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சரிங்கிட்டு. ஓகே, 4வது கேள்வி கடமை கண் போன்றது என்ற பழமொழிக்கான வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நீதிமொழிகள் 22-29 பார்க்கலாம். நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிற காரியத்துக்கு நம்ம யாரை சொல்லலாம்னா யூதாஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கும் பொழுது சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவர் என்ன செய்கிறாரு, நானும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். அதை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்னும் பல உதாரணங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். சரியா? நெருப்பில்லாமல் புகையாது, அதாவது ஏதோ ஒன்று இருக்குது, தப்பு இருக்குது, அதனால் அவர் அதை வெளியே சொல்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்யலாம், இது பார்க்கலாம். நெருப்பில்லாமல் புகையாது என்பதற்கு மத்தேயு 26 நம்ம படிக்கலாம். ஓகே, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மற்றளுக்கு 2 பக்கம் இடி. இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் யோபு சொல்லலாம். யோபுக்கு பல பக்கம் இருந்து சோதனைகள் வந்ததை நம்ம பார்க்குறோம். 7வது கேள்வி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது 1 தீமோத்தேயு 6:10 நம்ம படிக்கலாம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வசனம் இதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாப்பா நீங்கள் எப்படி ஆன்சர் படிக்கிறீங்க. அடுத்து தாயை போல பிள்ளை நூலை போல செயலை அப்படின்னா அன்னாள் சாமுவேலை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். அன்னாள் சாமுவேலை வல்லமையை வளர்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 9வது கேள்வி புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இது ஆண்டவர் இயேசுக்கு சிலுவையில் தொங்கின பொழுது கசப்பு காடியை கொடுத்தாங்க, அவர் அதை குடிக்கலை. அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி என்ன, ஆனால் அந்த போதை வஸ்து மாதிரி அதை அவர் குடிக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஸ்டெடியன்னார். அடுத்து 10வது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற காரியத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படி சொன்னால் எசபேலை சொல்லலாம். எசபேல் எலியாவுக்கு விரோதமாக இருந்து அப்புறம் அவங்க கொல்லப்பட்ட காரியம், ஆண்டவர் தண்டனை கொடுத்ததை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்து 11வது கேள்வி ஆட தெரியாதுன்னு தெருக்கோணல். ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தாரு. என்ன செஞ்சாங்க, தப்பு செஞ்சுட்டு மாறி மாறி சொன்னாங்க, ஏவாள் தான் என்ன பழத்தை கொடுத்தாங்க அப்படிங்க. அவங்க சொன்னாங்க சாத்தான் தான் என்ன வஞ்சித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லலாம். அடுத்து 12வது கேள்வி சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படி சொன்னால் அந்த சின்ன பிள்ளை நாகமனுடைய சொஸ்தமாகிறதுக்கு உதவி செஞ்சதை காரியத்தை சொல்லலாம். தாவீது கல்லை எடுத்து கோழியாக தடித்ததை சொல்லலாம். பதில் சொன்ன அனைவருக்கும் நன்றி. உங்கள் பதிலுக்கு தகுந்தாற் போல மதிப்பெண் கொடுக்கப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 272வது வேத வினாடி பகுதிக்கு நம்ம செல்வோம். 272வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு யார் யார். அதாவது இந்த யார் யார் என்ற நிகழ்ச்சியில் நான் ஒரு பாடலை பாடுவேன். அந்த பாடலின் ஒரு வரி, அதனுடைய அர்த்தத்தை வைத்து நீங்கள் 2 நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 2 நபர்களும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சகோதரர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இணைந்தவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இந்த பாடலை வைத்து பழைய ஏற்பாட்டில் இருந்தோ புதிய ஏற்பாட்டில் இருந்தோ 2 நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 2 நபர்களும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். நான் பாடலை பாடும் பொழுது அந்த பாடலின் வரியை மாத்திரம் நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதை வைத்து மாத்திரம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அந்த பாடல் முழுவதும் யோசித்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பாடல் பாடும் பொழுது அந்த வரி என்ன அப்படிங்கிறத வச்சு அதனுடைய அர்த்தத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், பதிலை கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 10 கேள்விகள். சரிங்களா? முதலாவது ஒரு பாடலை நான் பாடுகிறேன். பாவத்தின் பலன் மரணம் மரணம்
ஓ பாவி நடுங்கிடாயோ. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலை வைத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். யார் யார்? 2 பேர் சம்மந்தப்பட்டவர்கள். சரியா? 2வது கேள்வி, ஒன்றும் இல்லாத என்னை, இப்படி ஒரு பாட்டு. நான் பாடல் பாடின அந்த வரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வைத்து புதிய ஏற்பாட்டில் சம்மந்தப்பட்ட 2 பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யார் யார்? ஓகே. 3வது கேள்வி, பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி மனமே. இந்த பாட்டை வைத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. 4வது கேள்வி, ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. இந்த வரியை வைத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். சம்பந்தப்பட்டது யார் யார்? ஓகே. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. இதை வைத்து பழைய ஏற்பாட்டில் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்த 6வது கேள்வி, ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஓகே. இது பழைய ஏற்பாட்டில் யார் யார்? இந்த பாடலை வைத்து பழைய ஏற்பாட்டில் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. இந்த பாடல் வரியை வைத்து புதிய ஏற்பாட்டில் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. 8வது கேள்வி, கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. இதிலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே. 9வது கேள்வி, சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவதாம். இந்த பாடலை வைத்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. இந்த பாடலை வைத்து நீங்கள் ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இது 10வது கேள்வி. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலை வைத்து நான் சொன்ன கருத்துப்படி நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.